பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது அப்புறம் புறப்பட்டு பூமியின் மேலே இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இப்போ தண்ணீர் வடிச்சா வடியிலான்னு பார்ப்பதற்காக ஒரு காகத்தை பேழையினுடைய அந்த கதவை திறந்து வெளியே விடுகிறான். இப்போ இந்த காகம் என்ன செய்து போகுது வருது, போகுது வருது. அங்கே எங்கேயும் நிற்கல, இங்கேயும் நிற்கல, பேழைக்குள்ளே நிற்கல, வெளியில நிற்கல, போக்குவரத்துமாக இருக்கிறது. கவனிங்க, இது ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. நான் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் பேழை என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே குப்பேர் மரத்தால் ஒரு பேழை செய்தான் நோவா. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் பேழை. அந்த பேழைக்குள்ளே இப்ப காகம் என்பது விசுவாசி. விசுவாசி போக்குவரத்துமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அடுத்த நாள் அந்த சபை, அடுத்த நாள் அந்த சபை. யா உன் வீட்டில் பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணன் தம்பிக்கு சண்டை இல்லை, உன் மாமச்சாருக்கு சண்டை இல்லை, உன் தெருவுக்காரர்கிட்ட சண்டை இல்லை, அவனோட சண்டை போடுற, உங்களுக்குற, அடிதடி நடத்துகிற, என்னென்னமோ பிரச்சனை பண்ணுற, வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிற. ஆனால் நல்லது கெட்டனா கூடி ஒன்றா சேர்ந்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு கைத்தட்டி சந்தோஷமாக ஒருமனப்படுறியே. ஆனால் சபையில் பிரச்சனைன்னு சொல்லா இந்த சபை விட்டு இன்னொரு சபை, இன்னொரு சபை விட்டு இன்னொரு சபை, இன்னொரு சபை விட்டு சபை சபையாக மாறுறியே. நீ போக்குவரத்துமா இருக்கிற காகமா இருக்கிறியே. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார்? இது போக்குவரத்துமா இருக்கிற காகம். ஆனால் நல்ல காகம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், யார் மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் சபையிலே நிலைத்திருப்பார்கள். இது வேலைக்குள்ளே அடங்கி இருக்கிற காகம். இங்கே போயிட்டு வருது பாரு, இது போக்குவரத்து காகம். இந்த காகத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை, அதுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா சபைக்குள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை. நீங்க நிறைய ஆட்களுக்கு இப்படிதான் ரெண்டாந்தம் மனது மாம்ச விரும்பினபடி நடக்கிறார்கள். உண்மை இல்லாதவர்களை, ஒழுக்கம் இல்லாதவர்களை நடக்கிறார்கள். மனசாட்சி இல்லாதவர்களை நடக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த சபை நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது. நம்மளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறது, நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினது, நம்மளை தெய்வீக சுகத்துக்குள்ளே நடத்தினது, அது நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்தினது. திருமண வாழ்க்கை நடந்தது, பிள்ளை பேரை பெற்றுக்கொண்டோம், நம்ம ஆசீர்வாதமாய் இருந்தோம். இன்றைக்கு சபை பிடிக்கல, ஊழியக்காரனை பிடிக்கல, உன் மாமனை விட்டு பிடிக்கலன்னு சொல்லி போயிடுவோம். மச்சானை விட்டு போய் பார்ப்போம். போவியா? என் மச்சான்கிட்ட சண்டை நான் போக மாட்டேன். நாளைக்கு அவன் கல்யாணம்னா உடனே முதலாளா போய் நிற்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. கர்த்தர் வரப்போறாரு. போக்குவரத்து காகமா இருந்து நரகத்துக்கு போயிடாத. போக்குவரத்து காகமா இருந்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போவாதே. திரும்பவும் மந்தைக்கு ஓடிவா. திரும்ப நீ எந்த சபையில ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு ஓடிவா. அந்த சபையிலே தங்கிரு, அந்த சபையில அடங்கிரு, அந்த சபையில நீ காத்திரு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.